இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அகலம் குறைவா இருக்குன்னு. இன்னைக்கு இங்க தான் நம்ம டேங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் மேட்டூர்ல இருக்கிற அம்மாபேட்டை. இந்த கஸ்டமர் இங்க புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணக்கூடிய டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. அகலம் பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ குறைவா இருக்குன்னு. நீளம் நம்மளுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல செங்கல் மணல் வச்சு கண்டிப்பா செப்டிக் டேங்க் கட்ட முடியாது இல்லைங்களா? அப்படியே கட்டினாலும் அந்த டேங்க் என்னைக்காவது நிறையும், நீங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க. ஆனா நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாதுங்க. இந்த டேங்கை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன்லேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த கஸ்டமர் காம்பவுண்ட் வால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக இந்த டேங்க் மேலே நீங்கள் காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங்கோ இல்லை பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை இதுக்கு மேலே ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வீட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றாகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பிங்கிற மெட்டீரியல் செஞ்சு கொடுக்குறோம். இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. மார்க்கெட்டில் எவ்வளவோ பயோ டேங்க் கிடைக்குது இல்லைங்களா? கான்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த டேங்கை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, ஒன்று அந்த டேங்க் உடஞ்சி போயிடும், இல்லை அந்த காம்பவுண்ட் வாலோட வெயிட் தாங்காமல் அந்த டேங்க் வதங்கிடுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து, பாத்ரூம் இருந்ததுன்னா அதனோட வாட்டம், ட்ரைனேஜோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிட்டு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவோக்கும் இல்லாத மாதிரி டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர்